வாய்க்கிலேயே இத்தனை நாள் இந்த டீமை ஒன்னும் எடுக்க மாட்டாங்க, இவன் இப்படி எடுக்கணும் அவன் இப்படி எடுக்கணும். சரி நீ ஒரு 11 போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அப்படியே ஒரு ஒருத்தரா சொல்லுங்க பார்ப்போம். சிஎஸ்கே என்ன எடுக்கணும், ஏன் எடுக்கணும்ட்டு. ஃபர்ஸ்ட் யாரு, ரோஹிதா தமிழா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன்ல அண்ணனுக்கு ஹாப்பியா, உங்களுக்கு ஹாப்பியா, இல்ல யாரெல்லாம் பண்ணிருக்கலாம், இல்ல கரெக்டா இவனை வந்து எடுத்திருக்க கூடாது, இல்லைன்னா இவனை எக்ஸ்ட்ராவா 6ஆவதா இன்னொருத்தனையும் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்காங்களா? ஸோ நம்ம 18, 14, 11லயே முடிச்சிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜடேஜா ஃபார்மும் சரி, டூபே ஃபார்மும் சரி. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜடேஜாவை எடுக்க மாட்டாங்க, டூபேவையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. இல்ல அவங்க அதை வந்து ஆக்சுவலா ஆர்டிஎம்ல நம்ம எடுத்துருக்கலாம் நான் சொல்றேன். இவ்வளவு போயிருப்பாங்க ஆர்டிஎம்ல எடுக்கலாம். இப்ப நீங்க சிஎஸ்கே ஆக்சன் டேபிள்ல உட்காந்துருக்கீங்க, நான் பஞ்சாபா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, இவன் எப்படி இருந்தாலும் அவனை எடுத்துதான்டா அவன் அப்படின்ட்டு அவன் பிரைஸ் ஹைக் பண்ணுவானே பாப்பான். ஜடேஜா எடுத்து நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது இல்லாம நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறேன். இது மெகா ஆக்ஷன்ல கரெக்டா? அப்ப சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூ என்ன ஆகுது? அவன் தலைன்னு ஒருத்தரை பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தளபதினு ஒருத்தரை பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நடுவில் வந்து இனிமே இவன் தளபதி கிடையாது, இவன் தான் தளபதி அப்படின்னா யார் ஒத்துப்பா? அதான் கரெக்ட் தான். சிஎஸ்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பிளேயிங் 11க்கு இவங்க 2 பேருக்கு இவ்வளவு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபேன்ஸ் மத்த எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தான். எனக்கு ஆனா டூபே ரிட்டன்ஷன்ல வந்து இன்னமுமே லைட்டா உறுத்திட்டு தான் இருக்கு. ஏன்னா போன இப்ப நீ இப்படி யோசிச்சு பாரு, அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ருத்ராஜ் கெய்க்வாடு, சரி கேப்டன். நீ ருத்ராஜ் கெய்க்வாடியே போட்டனாக்க கூட ஆக்ஷன்ல 18க்கு போவானா? அது கிடையாது தான். இதுல ஃபேர்லி பிரைஸ்டுன்னு பார்த்தோம்னாக்கா பத்திரானா ஃபேர்லி பிரைஸ் 13 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 13 கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன்ல போவோம். டவுட்டே வேணா, கூட போவோம் ஆக்ஷன்ல விட்டா. ரெண்டாவது வந்துட்டு தோனிக்கு 4 கோடி இல்ல, அவன் பிராண்ட் வேல்யூக்கு 40 கோடி கூட கொடுப்பானுங்க கேட்டா. கரெக்டா? அதனால வந்து நீ தோனியும் கண்டிப்பா ஃபேர்லி வேல்யூடு, அண்டர் வேல்யூடுன்னே சொல்லுவேன். இப்பவும் வந்து ஒரு 10 பால்ல 25 ரன் அடிச்சுட்டு போறான்றது செம வேல்யூ ஆடட். இவங்க 2 பேரையும் விட்டுரு. ருத்ராஜ் கெய்க்வாடு ஒரு கேப்டன், ஃபேஸ் ஆஃப் த டீம்னு சொல்றாங்க. அவனை சுத்தி அந்த பிராண்டை பில்ட் பண்றாங்க. அதனால ரீடைன் பண்ணாம விட்டுரு. இப்ப ஜடேஜா, தூபேன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது என்னன்னா, ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப இவங்க 2 பேரும் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் திங். தூபே வந்து ஒரு ஃபேக் ஆல்ரவுண்டர், ஓகேவா? அவன் ஒரு ஹிட்டர், சரியா? ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் சொல்றாங்க. இப்ப எனக்கு வந்து இங்க எங்க இடிச்சதுனாக்க, ஜடேஜாவுக்கு 18 கொடுத்து ரீடைன் பண்ணணுமா அப்படின்றதுலதான் இடிச்சது. அதேதான். ஏன்னா T20ல இருந்து ரிட்டையர் ஆயாச்சு. எனக்கு அவனோட லாஸ்ட் லெக்ஸ் T20 இன்டர்நேஷனல் ஆடுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல. சிஎஸ்கேலயே ஆடினான்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. அது ஃபேமிலியல் பாண்ட். இப்ப மும்பை ரோஹித் சர்மா பண்ண மாதிரி வேணா ஜடேஜாவை பண்ணிருக்காங்க சொல்லலாம். லாஸ்ட் 2 பால்ஸ்ல வந்து 6 and 4 அடிச்சு அது இன்னுமே கப் வாங்கி கொடுத்துட்டான். அந்த இடத்துல ஒரு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான், ஓகேவா? சோ அதனால ஜடேஜாக்கு மேபி அந்த லாயல்ட்டி ரீபே பண்றதுன்னு நினைச்சா. இப்ப தூபே ஏன் ரீடைன் பண்ணாங்கன்ற ஒரு கொஸ்டின் பாக்குறபோது சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இப்போ நமக்கு தூபேன்ற கமாடிட்டி என்ன பண்றான்? அவன் வந்துட்டு ஒரு ஸ்பின் என்ஃபோர்சர், உள்ள வந்தோடனே அடிக்கணும், ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணணும். சென்னை மாதிரி ஒரு பிச்சில் சென்னை வந்துட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சென்னை வந்து ஒரு ஸ்பின் யார்டும் கிடையாது, எல்லாமே பயங்கர திரும்பும்லாம் கிடையாது. லக்னோ அப்படி இருந்துச்சு போன சீசனுக்கு முந்தின சீசன் பார்த்தோம்னாக்க பயங்கரமா திரும்பும். 120, 130 தான் ஸ்கோரே வரும், ஓகேவா? ஆனா சென்னையில 2 டைப் ஆஃப் பிச்சு கொடுத்தாங்க. ஒண்ணு வந்துட்டு பயங்கர ஸ்பின்னிங் ட்ராக். கேகேஆர் கூட எல்லாம் ஒரு மேட்ச் நம்ம 135 ரன் தான் கேகேஆர் அடிப்பாங்க, 140 சேஸ் பண்ணுவோம் 19 ஓவர்ல. அப்படியே பார்த்தோம்னாக்கா ஆப்போசிட் எண்ட்ல லக்னோ மேட்ச்ல பார்த்தா லக்னோ வந்துட்டு நம்ம கூட 215 ரன் சேஸ் பண்ணாங்க. ஸ்டாயினிஸ் அடிப்பான் அந்த மேட்ச் பாத்தியா? சோ அப்படி பாக்குறப்போ நம்ம ஸ்பின் ட்ராக் கொடுத்தோம்னாக்கா அதுல டேக் ஆன் பண்றதுக்கும் ஆள் தேவை. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பேஸ் ட்ராக், ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்தா அதுலயும் டேக் ஆன் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. எப்படி இருந்தாலும் ஒரு இந்தியன் என்ஃபோர்சர் தேவை. இந்தியன் ஒரு கமாடிட்டி அப்படின்னு பாக்குறோம், ப்ரூவன் கமாடிட்டின்னு வச்சுப்போமே. அப்படி பாக்குறப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்குது சப்ளை. பந்த் மேபி பண்ணுவான், பட் பந்த் எல்லாம் வாங்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். அது ப்ராஜெக்ட் பாண்டிங் அப்படினு பேருவாங்க. ஆமா, அது பண்ணிடுவாங்க. அவனுங்க எனக்கு தெரிஞ்சு தலையில நல்லா மொதல் அரைக்கு போறாங்க 30 கோடின்னு போட்டு. ஆமா, நான் என்ன நினைச்சேன்னா இந்த ரிட்டன்ஷன்ல வந்து மேபி 6th ரிட்டன்ஷனா அவங்க வந்து துஷார் தேஷ்பாண்டே பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த மேபி அந்த 14 crores லிமிட்ன்றதுனால அவங்க போகாம இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஆர்டிஎம்
ஆர்டிமோபிள் பிளேயரா அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஐ திங்க் அவங்க வந்து துஷாருக்கு தான் போவாங்க அப்படின்னு தோணுது. எனக்குமே ஏன்னா இப்போ வந்துட்டு பத்திரனுக்கு அடுத்தது பத்திரனுக்கு இல்ல, பத்திரனுக்கு முன்னாடி இவன் தான் சிஎஸ்கேக்கு ஸ்டார் பவுலரா இருந்திருக்காங்க. பத்திரனா வந்து இன்ஜுரி கன்சர்னால நிறைய லாஸ்ட் லீக்ல நிறைய மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணான். இந்த டைம் சிஎஸ்கே பண்ண வேண்டிய டாக்டிக்ஸ்னா துஷார் தேஷ்பாண்டே திரும்ப வாங்க ட்ரை பண்ணும். சப்போஸ் அவன் கிடைக்கிறனாலுமே என்ன பண்ணுனா, இப்போ வந்து பத்திரனா வந்து லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல ஒரு 2 ஓவர் போடுவான். அந்த 2 ஓவர் அவனுக்கு வந்து அக்கம்பெனி பண்ற மாதிரி ஒரு பவுலர். அட் த சேம் டைம் பவர் பிளேலையும் ஒரு 2 ஓவர் போடக்கூடிய பவுலர், ஒரு வந்து புவி இல்லைன்னா நட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸ், இல்லைன்னா இப்போ முகேஷ் குமார் இருக்கு, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சப்போஸ் இன்கேஸ் அவங்க துஷார் தேஷ்பாண்டேக்கு தான் போவாங்கன்னு நான் கணிக்கிறேன். இன்கேஸ் அப்படி போகலன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போகணும். துஷார் தேஷ்பாண்டேன்னு சொன்னா ரோஹித் ரன் கொடுப்பாங்க. என்ன ரோஹித் கரெக்ட் தான், அவன் தான் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வரானே. வந்து பும்ராவும் அவனும் ஒரே மாதிரிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். நம்மளுக்கு எதுக்கு நம்ம மும்பைக்கு ஒரு பும்ரானா, மும்பைக்கு ஒரு பும்ரானா நமக்கு துஷார் தேஷ்பாண்டே தான். ஏறி வந்து என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆனா துஷார் தேஷ்பாண்டே போன சீசன் பயங்கரமா ஸ்டெப் அப் பண்ணான். பிராவோ வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு ப்ரூவன் கமோடிட்டியா மாறினான். அந்த நிறைய ஸ்லோயர் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க ஹர்ஷா பட்டேல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. போன சீசன்ல முஸ்டபிசர் அவனுக்கு கிடைச்சான், கொஞ்சம் கட்டர்ஸ் போட்டு இனிஷியலா விக்கெட் எடுத்தான். ஆனா வந்து இப்போ போக போக என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த எல்எஸ்டி மேட்ச் ஸ்டானி செஞ்சுரி அடிச்ச மேட்சை பார்த்தீங்கன்னா, அப்போ என்னாச்சுன்னா ஒரு கடைசி 2 ஓவருக்கு இவ்வளவு வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர் போட்டு சம் ரன்ஸ் கொடுத்துருந்தான், முஸ்டபிசரும் 3 ஓவர் போட்டிருந்தான். இப்போ வந்து 1 ஓவர் இருக்கு அவன். ஆனா ருத்ராஜ் வந்து ஏன் முஸ்டபிசரை நம்பி போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவன் என்னது துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒரு 140 145 கூட போடுவான். ஆனா 20 to 130 போடும்போது அது அவன் என்னதான் கட்டப்பட்டாலும் அவனுக்கு இருக்கிற அந்த பவர்னால அவன் ஈஸியா பவுண்டரியை கிராக் பண்ணிடுறான். டக்குன்னு ஒரு 2 பால் அடிச்சு மேட்சே முடிச்சிட்டான். ஸோ அந்த இடத்துல கூட துஷார் தேஷ்பாண்டே கொடுத்திருந்தா மேட்சே மாறி இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அந்த லெவல்ல பேஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லடா. நம்ம இதுதான் வேரியேஷன், இன்டெலிஜென்ட்டா எவ்வளவு போடுறாங்கன்றதுதான் முக்கியம். பிராவோக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் முஸ்டபிசர் மாதிரி ஆளுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா, முதல்ல வந்து அந்த கிரவுண்டு அதெல்லாம் வந்து ஈக்குவலி பயஸ்டா இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. பேட்ஸ்மேன் பவுலருக்கும் ஈக்குவலி பயஸ்டா இருந்துச்சு, அதனால பிராவோ சைன் பண்ணாருந்தீங்க. இப்போ வந்து மோர் அண்ட் மோர் பேட்டிங் சென்ட்ரிக்கா இருந்துச்சு, பிச்சஸும் அந்த மாதிரி ரெடி பண்றாங்க. ஸோ அதாவது இவங்களே என்டர்டெயின்மெண்ட்காக தான் ஃபேன்ஸே வந்து பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து மோர் ரன்ஸ் வேணுன்றதுக்காக பேட்டிங் சென்ட்ரிக்கா மாறுறாங்க. சோ வந்து அப்படி மட்டும் சொல்ல முடியாது. நீ பிராவோவையும் முஸ்தபிசூரையும் ஈக்குவேட் பண்ண முடியாதுடா. இவனே ஸ்லோ பால் போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா பிராவோ என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? ஒரு ஃபாஸ்ட் யார்க்கர் போடுவான், ஒரு பவுன்சர் போடுவான், அவன் ஆங்கிள மாத்துவான், ஓவர்ல வந்து போடுவான், அரௌண்ட்ல வந்து போடுவான், அரௌண்ட்ல இருந்து வைட் யார்க்கர் போடுவான். பிராவோ வந்துட்டு 1008 வேரியேஷன் வச்சுட்டு எதை எப்ப யூஸ் பண்ணணும்ன்றதுதான் மேட்ரு. எல்லாருக்குமே இங்க வேரியேஷன் போட தெரியும் கிரிக்கெட்டர், புரியுதா? யார் இங்க ஸ்லோ பால் போடல? இன்னைக்கு எல்லா ஃபாஸ்ட் பாலரும் ஸ்லோ பால் போட கத்துட்டு தான் வராங்க. அதான் நான் என்ன சொல்றேன், வந்து ஃபாஸ்டரா போட மாட்டான், எப்பயுமே ஸ்லோவரா தான் போடுறான். அதனால இந்த மாதிரி பிளேயர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அது ஒரு வேரியேஷன். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி கொடுக்கறதுதான் வச்சுக்கோங்க. ஒரு கமாடிட்டி அவ்வளவுதான். முஸ்தபிசூர் வேணாம்னா மேபி ஓகே, அந்த ஒரு மேட்ச் வேணா நீ சொல்லலாம். பட் முஸ்தபிசூரும் நல்ல வேலை பார்த்திருக்கான். இப்ப பாயிண்ட் என்னன்னா, துஷார் தேஷ்பாண்டே திருப்பி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா எடுக்கணும். பட் அந்த 14 கோடி ஸ்லாபுக்கு ரீடைன் பண்ணாம இருந்தது கரெக்ட் தான் சொல்லுவேன். ஆட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 1 to 12 போட்டிருந்து அதுல வந்து 1 ருத்ராஜ் கேக்வாட் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம போட்டிருந்தது படி நம்பர் 6 நம்ம நம்பர் 5 தூபே, நம்பர் 4 or 5 தூபே, ஓகேவா? அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்பர் 4 தூபேனா ஜடேஜா 5 தோனி 6ஆ? இல்ல ஜடேஜா 6 தோனி 7. சரி, ஜடேஜா 6 தோனி 7ன்னு வச்சுட்டோம்னாக்க பத்திரானா 11 இப்படி வச்சுப்போம். இப்போ மீதி ஸ்லாட்டுக்கெல்லாம் நீங்க என்ன ஒரு ட்ரீம் டீம் போட்டிருக்கீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ரோஹித் நீ சொல்லு, நீ நம்பர் 2க்கு யார் எடுத்து வச்சிருக்க? ஓகே, நான் ஆக்சுவலாக 2 பிளேயர் வச்சிருக்கேன். நான் வந்து ஓப்பனிங்கே 1-1 2 விஷயத்தையே சொல்லிடுறேன். ஏன்னா ஃபாரின் இந்தியன்கிற மாதிரி காம்போல வச்சிருக்கேன். ஓகே, ஓப்பனிங் வந்து ருத்ரவ் கூட யாருன்னு பார்த்தா இசான் கிசான் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் சீசன்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா, பவர் பிளேல வந்து நமக்கு வந்து பவர் ஹிட்டிங்கே இல்லை. ஆக்சுவலாக
பவர் பிளேல வந்து நம்ம ரொம்ப ஆக்சுவலா ரச்சின் ரவீந்திரா ஃபெயிலியர் தான் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங்ல வந்து பவர்ஃபுல்லா அடிச்சாலுமே போக போக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மட்டும் தான் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடணும் பவர் பிளே. அடுத்து எல்லாமே 3 மேட்ச் அடிச்சான். அதுக்கப்புறம் அதான் 2 மேட்ச் அடிச்சான்னு நினைக்கிறேன். 2 3 மேட்சோ. அதுக்கப்புறம் அவனை டிராப் பண்ணிட்டாங்கல்ல ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்னு. டிராப் பண்ணிட்டாங்க. அஜிங்கியா ரஹானே வச்சு ட்ரை பண்ணாங்க. ருத்ராஜ் ஒன் டவுன் ட்ரை பண்ணா. ஸோ பவர் பிளே வந்து நம்மளுக்கு பெருசா யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ மற்ற டீம்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் 200 ஈஸியா போன வருஷம் காரணமே அவங்க பவர் பிளேலேயே நல்லா பவர் ஹிட்டிங் வச்சு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணனால தான் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இசான் கிஷன் வந்து ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். அது நம்ம மாற்றுக்கிறதே இல்லை நினைக்கிறேன். விக்கெட் கீப்பரும் கூட. இப்போ தோனி நம்மளால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியுமா, அந்த இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து இசான் கிஷன் ட்ரை பண்ணலாம். ஒன் டவுன்ல வந்துட்டு நான் வந்து மார்க்ரம் வைப்பேன். மார்க்ரம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது பெரிய பிளேயர் மாதிரி தெரிவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஐபிஎல் போன வருஷம் ஆடல. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்ல வந்து நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா இருந்தாங்க. ஸோ அதனால அவனுக்கு வந்து பிளேயிங் கிடைக்கல. பட் 2023 எடுத்து பார்த்தோம்னா கேப்டனும் பண்ணி ஆக்சுவலா நல்லாவே கேப்டன் பண்ணா. டீம் வந்து அப்ப சரியில்லை. கடைசியில தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். 8வது பிளேஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அவன் வந்து ஆங்கரும் பண்ணுவான், அக்ரெசிவாவும் ஆடுவான். ஸோ அதுவும் பார்ட் டைம் ஸ்பின்னர் வேற. எனக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இசான் கிஷன் அண்ட் மார்க்ரம், ஆனா 2 பேருமே வாங்க முடியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு ஆசைப்படலானே. இல்ல இல்ல மார்க்ரம்க்கு ரேட்லாம் ரேட் போவாதா? மார்க்ரம் போவாதா? இசான் கிஷன் சொல்றாரு. அது எப்படி போவாது? ஆனா இசான் கிஷனுக்கு அவரோட போகும்போது அந்த காம்போல மார்க்ரம் கம்மியா வருங்கிற அசம்ஷன்ல. சரி, இசான் கிஷன் எவ்வளவு போவாரு? இசான் கிஷன் வந்து ஒரு 8 to 10 கூட போவோம். கன்ஃபார்மா 15 போவா. நீங்க கீழ இருக்கிறவங்க எல்லாம் 1 கோடி 2 கோடி கொடுத்து எடுக்கணும். இல்ல 12ல இருந்து 14 போக வாய்ப்பு இருக்கு இசான் கிஷன். அகைன் அந்த இந்தியன் விக்கெட் கீப்பர்ன்ற ஒரு கமாடிட்டி பவர் பிளேல ரொம்ப நீ சொல்றது ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட் தான். பவர் பிளேல எல்லா டீமுமே வந்துட்டு ரொம்ப போனாங்க. நம்மளால போக முடியல. கண்ணா பின்னான்னு மாத்தினாங்க காம்பினேஷனை. ரஹானே ஆட வச்சாங்க. ருத்ராஜ் ஒன் டவுன் வந்தான். டேய் சித்தப்பா நீ என்ன இங்கன்ற மாதிரி இருந்துச்சு திடீர்னு பாக்குறதுக்கு மும்பை மேட்ச்லாம். இசான் கிஷன் வந்து நீங்க காஸ்ட்லியா போவீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு இசான் கிஷன் அண்ட் மார்க்ரம் காம்போ கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போ அந்த காம்போ கிடைக்கலன்னா நான் அதுக்கு அல்டர்னேட்டிவ் காம்போ என்ன வச்சுக்கேன்னா ரஹமதுல்லா குருபாஸ் வந்து ஆக்சுவலா அக்ரெசிவ் பிளேயர், ஒரு நல்ல ஓப்பனிங் விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ அவனையும் அடுத்து நிதிஷ் ராணா வந்து ஒன் டவுன்ல போடலான்னு இருக்கேன். அவனுமே பார்ட் டைம் ஸ்பின்னரு, நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட்டுமே நல்லா தான் ஆடுவான். ஸோ எனக்கு அதுக்கு அந்த காம்போ கிடைக்கலன்னா இந்த காம்போங்கிற மாதிரி நான் போயிடுவேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா டூபே இருக்கான். ஸோ இப்போ நம்பர் 5 பொசிஷன்ல தான் யாருன்னு பார்க்கணும். நம்பர் 5 கேட்டால் நான் இப்பயுமே பேராசப்பட்டு தான் சொல்லுவேன். மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டோன் வேணுங்கிற மாதிரி கேட்பேன். ஸோ நீங்கள் மறுபடியும் என்ன சொல்லுவீங்க? அந்த காசு நம்மகிட்ட இல்லை, அவங்கள வாங்கினாலே போயிடுவோங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா 2 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸும் கூட, நல்ல ஸ்பின்னர்ஸு. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே கிடைக்கலன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக தான் நான் போவேன். எந்த மாதிரி பிளேயர்ஸ்னா சரிதன் ரூதர்ஃபோர்டு ஆக்சுவலாக அவன் நல்லா அடிச்சான். டெவால் ப்ரூவிஸ், டிம் டேவிட், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் இவங்களை யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது நம்ம டூபே இறக்க போறோம். இது ஏர்லி விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா நம்ம ஜடேஜா முன்னாடி இறக்கிறோம். ஸோ எனக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் வேணும். அந்த ஹிட்டர் வந்து மேக்ஸ்வெல் ஸ்டோன். அவங்க 2 பேரும் கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து ரூதர்ஃபோர்ட், டிம் டேவிட், டெவால் ப்ரூவிஸ்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு ஹிட்டர் மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். அதுக்கடுத்து ஜடேஜா, தோனி அவங்க வந்துருவாங்க. இப்ப 8th பொசிஷன்ல வந்து எனக்கு ஆக்சுவலா ஆல்ரவுண்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆல்ரவுண்டர்லயுமே நம்ம கடைக்குட்டி சிங்கம் சாம் கரன் இருக்காப்ல. ஸோ அவர் திருப்பி வந்தா டெத் ஓவருக்கும் நம்மளுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும், பேட்டிங்கும் இதா இருக்கும். பட் சாம் கரன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இப்ப சாம் கரன் கிடைக்கலனாலும் நம்மளோட எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் ஹேசல்வுட் கிடைச்சா போதும் சொல்லுவேன். ஆல்ரவுண்டர் இல்லை, பட் ஸ்டில் நல்ல ஃபாஸ்ட் பவுலர். எனக்கு இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னா நான் வந்து பேட்டிங் பவர் ஏற்றதுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல யாராவது இறக்குவேன். அடுத்து ஸ்பின்னர்ஸ் வந்து ராகுல் சகர் இல்லைன்னா சூயஸ் சர்மா கொல்கத்தாக்கு சூப்பரா போட்டான். இவங்க 2 பேர்ல நம்மளுக்கு வந்து லெக் ஸ்பின்னர் வந்து பெருசா இது வரைக்கும் கிடைக்கல ரீசெண்ட் டைம்ல. சீசன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக எடுத்துக்காங்களா, ஸ்பின்னர்ஸ் அதிகமாக எடுத்துக்காங்கன்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்காங்க.
ஸ்பின்னர்ஸோட அதுக்கு ரீசன் இருக்குண்ணே. ருத்ராஜ் கேக்வாட் இஸ் நாட் ட்ரஸ்டிங் ஸ்பின்னர். ஸ்பின்னருக்கு ஓவர் கொடுக்காம கேட்டு வரும். ஓவர் எவ்வளவு ஓவர் இவன் எவ்வளவு போட்டிருக்கான். அதான் இப்ப லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ஜடேஜா போடுறதுக்கு பயப்படுறாங்க. ரைட் ஹேண்டர் வந்தா மோயின் அலிக்கே ஓவர் கொடுக்கலடா ஆஃப் நிறைய போடுறதுக்கு மேட்ச். பயப்படுறாங்க. மோயின் அலிக்கு எத்தனை மேட்ச் ஓவர் கொடுத்தாங்க? ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கவே இல்லையே. இப்ப வந்து நான் என்ன T20 நினைக்கிறேன்னா, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ங்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட் ஆயிருச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ம். அடுத்து இன்னொரு ஃபாஸ்ட் bowler மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா 13 ஆல்ரெடி இருக்கா. ஸோ இப்போ இன்னொரு ஃபாஸ்ட் bowler வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான் பார்க்குறேன். கலீல் அகமது இல்லைன்னா நட்ராஜன். இவங்க 2 பேர்ல ஏதாவது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா ஓப்பனிங்லயும் சரி, நட்ராஜன் வந்து டெத்லயும் சரி. ஆல்ரெடி நான் வந்து ஹேசல்வுட் இல்லைன்னா சாம் கரங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு இவங்களை எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஸ்பெசிஃபிக் டெத்து ஓப்பனிங்கிற மாதிரி இல்லை, யாருனாலும் எங்கனாலும் போட்டுக்கலாம், நிறைய வேரியேஷன் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ 12th பிளேயரை வந்து நான் அகைன் பேட்ஸ்மேன் தான் போவேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரவுண்டர் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம பேட்டிங் இன்னும் பேட்டிங் தான் ஆக்சுவலாக முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் எல்லாமே 200க்கு மேலே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ 200 அடித்தாலும் உங்களுக்கு சேஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா அடுத்து 12th வந்து பேட்ஸ்மேன் தான். பேட்ஸ்மேன் வந்து அன்கேப்டு பிளேயரே எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நிறையா யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. சமீர் ரிஸ்வி போன தடவை ட்ரை பண்ணாங்க, ஆனால் செட் ஆகலை. இந்த தடவையும் போவாங்களான்னு தெரியல. இன்னும் நேகல் வெதரா, நமந்தீர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாராவது ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதே ஹேசல்வுட் கூட கலீல் அகமது இருந்தா அது ஒரு நல்ல ஒரு பவர் பிளே டெத்துக்குன்னு ஒரு பேலன்ஸ்டான ஒரு அட்டாக்கா ஃபீல் ஆகுது. நல்ல நல்ல சாய்ஸஸ் தான் ஆக்சுவலா. தமிழ் நீ சொல்லி இவ்வளவு கேள்வி கேட்ட பூந்து பூந்து எங்களை பேச விடாம நீ சொல்லு பாப்போம். நம்மளோட இது வந்துட்டு எப்படியும் இப்ப அதான் நான் சொல்ற மாதிரி இப்ப பேட்டிங் சாதகமா எல்லாமே மாறிடுச்சுன்றனால எப்படியும் டீம்ஸ் ஆர் ரெடி டு போஸ்ட் 200. நான் என்னன்னா ஒரு நல்ல பவுலிங் லைனப்பா எடுத்துட்டு சென்னை மாதிரி ஒரு பிச்சில் வந்துட்டு ஒரு 10 runs 15 runs ஸ்டார்ட் பண்ணா அந்த 200 ரன் அடிக்கிற டீம்னா 10 runs 15 runs ஸ்டார்ட் பண்ணா மேபி சேசிங் ஏன்னா சேசிங் தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எப்படி போன சீசன் அதான் பண்ணாங்க. இன்னொன்னு என்ன நினைக்கிறேன்னா ருத்து வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கெயின் பண்றத கொஞ்சம் லைட்டா மாத்தி மேபி ஸ்பின்னர்ஸை ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கலாமோன்ற மாதிரி ஒரு இது தோணுது. ஸோ வந்து ஜடேஜாவை மட்டும் வச்சுட்டு போறதுனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. அதனால என்னோட மெயின் டார்கெட் வந்து பவுலர்ஸ் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ வில் ட்ரை டு பிரிங் பேக் துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவன் வந்து அந்த பவர் பிளேல 2 hours போட்டோன்னா டெத்தில் 2 hours வந்து டெலிவர் பண்ணிடுவான். ஸோ அந்த டெத்து 16-20 ஆல்ரெடி 10 ரன் ரொம்ப டைட்டாக போட்டுருவான். அவன் அந்த முந்தின ஓவர் டைட்டாக போடுறனால மேபி அடுத்த ஓவர் தேஷ்பாண்டே போடுறனால எனக்கு விக்கெட் விழுக சான்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் துஷார் தேஷ்பாண்டே எனக்கு கிடைக்கிறானா என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ட்ரை டு கெட் பேக் நட்டு. சப்போஸ் அவன் வந்து 8 9 கோடி 10 வரைக்கும் போறான்னா கூட நட்டு எடுக்க ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் அவன் அதுக்கு மேலேயும் போறான்னா ஐ வில் கோ வித் இன்னும் இப்போ வந்து வைபவ் அரோரா நல்லா ஆப்ஷன். அவன் வந்துட்டு பவர் பிளேலையும் அவன் வந்து ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் துஷார் தேஷ்பாண்டே. பவர் பிளேலையும் போடுவான், டெத்லயும் 2 hours போடுவான். அதே மாதிரி முகேஷ் குமார் பவர் பிளே. துஷார் தேஷ்பாண்டேவோட ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றதை விட நான் தீபக் சஹரோட சம்மர் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவேன். இல்ல என் ஒபினியன்ல வைபவ் அரோரா வந்துட்டு தீபக் சஹர் இந்த 2018ல போடுவான்ல அதுக்கு ஒரு சம்மர் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பான். ஒரு மேட்சும் வந்து நியூ பால்ல விக்கெட். என்ன சொல்லணும் துஷார் தேஷ்பாண்டேவோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல வரல. நான் எதிர்பார்க்கறது அங்க 2 hour டெலிவர் பண்ணும், கீழே 2 hour டெலிவர் பண்ணும். அந்த பொசிஷனுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஆள் வந்து துஷார் தேஷ்பாண்டே ஒருத்தன், வைபவ் அரோரா, மேபி முகேஷ் குமார் கூட. நான் சப்போஸ் இவங்க 2 பேரும் கிடைக்கலன்னா இப்போ வைபவ் அரோரா முன்னாடி வரானா முகேஷ் குமார் முன்னாடி வரானான்னு தெரியாது நமக்கு ஆப்ஷன்ல. ஸோ வந்து யாரு முன்னாடி வராங்களோ மேபி நான் அவங்களுக்கு பிக் பண்ணலாம். நான் வந்து இந்த 3 பேர்ல ஒருத்தன் கன்ஃபார்மா எடுத்துடணும் டீம்ல. இந்த 3 பேர்ல ஒருத்தன் கன்ஃபார்மா எடுத்துடணும்னு எனக்கு தோணுது. இவங்க 3 பேருமே கிடைக்கலன்னா மேபி புவி ட்ரை பண்ணலாம். ஏன்னா புவி வந்து எவ்வளவு போவான்னு தெரியல. இன்னொன்று வந்து சிஎஸ்கே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இப்போ போன மெகா ஆக்ஷன்ல டூப்ளசிஸ் விட்டு ஒரு 7 கோடி வரைக்கும் தான் சேஸ் பண்ணாங்க. ஏன்னா அவன் செட் ஒன் மார்க்கெட் பிளேயர்லேயே வந்துட்டான். ஸோ வந்து இனிஷியலாக நம்ம பர்ஸ் லூஸ் பண்ணிட்டா இது பண்ணணுன்ட்டு எப்பயுமே இனிஷியலாக அவங்க பர்ஸ் லூஸ் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் பிளேயர்ஸில் பெருசாக போக மாட்டாங்க. ஸோ அவங்க சேவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து ஆல் அவுட்டாக போவாங்க. எனக்கு வந்து அது வந்து மேக்ஸ்வெல்னு தோணுது. மைட் பி மேக்ஸ்வெல் ஆர் லிவிங்ஸ்டன். அதான் இப்போ வந்து பேட்டிங்ல அந்த ஒரு ஆள் மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் இவங்க இந்தியன் கம்யூனிட்டியாவே எடுத்துட்டு இந்த இப்போ ராகுல் திரிபாதி யாரெல்லாம் அதிகமாக போக மாட்டாங்க, இப்போ மயங்க் அகர்வால் அந்த மாதிரி கம்யூனிட்டி கூட வச்சுக்காங்க.
அந்த மாதிரி நீ எடுத்துருவாங்க. வேணா பாரு, ராகுல் திரிபாதி பயங்கரமான வேலைக்கு போவான். கண்டிப்பா போறான். ஆமா, மயங்க் அகர்வால் போகாம இருக்கலாம். எல்லாருமே ஏன் அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு நினைக்கிறேன். அவ்வளவு டாமினேட் பண்றான் ஸ்பின்ன. ஒரு ரைட் ஹேண்டட் சிவம் துபேவா தான் நான் பார்ப்பேன் ராகுல் திரிபாதிய. எனக்கு என்னன்னா இப்போ மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் இல்லைன்னா லிவிங்ஸ்டன் இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஆல் அவுட் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஸ்டாய்னிஸ் வந்து ஆர்டிஎம் பண்ணிட்டாங்கன்னா தென் நோ அதர் சாய்ஸ், அவங்க வந்து அந்த 2 பேருக்கு போய் ஆகணும். ஏன் சொல்றேன்னா மேபி சென்னை பிச்சர் நல்லா அடிச்சிருக்கான், அது வந்து ஸ்டாய்னிஸ்க்கு வந்து சூட் ஆகலாம்னு போகலாம். இப்போ வந்து டாப் 8ல வந்து 4 பேர் ஏற்கனவே ஃபில் ஆயிட்டாங்க. ருத்து, துபே, ஜடேஜா அண்ட் தோனி. மீதி 4 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அது வந்து மைட் பி ஓப்பனிங் பேர்னா நான் வந்து ஜானி பேர்ஸ்டோ ட்ரை பண்ணலாம், இல்லைனா குர்பாஸ் ட்ரை பண்ணலாம். 2 பேரும் மேபி சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேர்ஸ்டோலாம் அவ்வளோ என்ன எல்லாரும் எடுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக பெருசாக எதுவும் ஃபயர் ஆகலை. சப்போஸ் அப்படி அவங்க கிடைக்கலாம், நான் வந்து இந்த மிடில் ஆர்டர் அந்த நம்பர் இந்த தோனிக்கு ஜடேஜாக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கே வந்து மேபி ஜாஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு பிளேயரை ஆட வச்சுருவேன். இல்லைனா அங்கே வந்து கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த 4 விக்கெட் கீப்பர்ல ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து துபேக்கு அக்கம்பெனி பண்ற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் யாராச்சும், இப்போ நான் முதல்ல சொன்ன ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால், இல்லைனா எய்டன் மார்க்ரம், ரச்சின் ரவீந்திரா, இல்லைனா கான்வே. இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா, கான்வே இவங்க வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப மூட்டில் கிடைச்சா மட்டும் நான் அவங்களுக்கு போகலாம், இல்லைனா அவங்களுக்கு போகாம புது ஆப்ஷன்ஸ் தரலாம். ஏன்னா வந்து மற்ற டீம்ஸ் வந்து சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே எப்படி இருக்குன்னா பழைய கோரை அப்படியே பில்ட் பண்ணுவாங்க. இப்போ பிராவோ எடுப்பாங்க, திரும்ப ரெய்னா எடுப்பாங்க, திரும்ப அதே கோரே பில்ட் பண்ணாங்க. அதை பில்ட் பண்ணாலதான் இவங்க சாம்பியன் ஆகுறாங்க, அது பண்ண விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ வந்து அந்த பழைய ஃபார்மேட் போகாம கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது. இப்போ வந்து அந்த கீழே அந்த 8வது ஸ்பாட் தோனி கீழே வந்து மேபி எனக்கு வந்து சாம் கரன் தான் அங்கே நல்ல பிளேயரா தெரியுது. சப்போஸ் இப்போ சாம் கரன் வந்து ஹை பிரைஸ் போறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே மேலே வந்து ஒரு 5 பிளேயர் எடுத்துட்டு யாராச்சும் ஒருத்தர் கீழே ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுற மாதிரி நான் பிளேயிங் லெவலை மாற்றிக்கணும். நம்ம சிஎஸ்கேவோட மேட்சஸே எடுத்து பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 176 ஆர்சிபி அடிப்பாங்க, ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மேட்ச் எல்லாம் லைனா பார்த்தா 200, 220, 210, 190 அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஒரு 2 மேட்ச் மட்டும் சென்னையில நடந்த மேட்ச்ல தான் ஒரு 130, 140ன்னு மாறிச்சு. ஓகே, இப்ப அதே நேரத்துல சிஎஸ்கே 200 அடிச்சாங்களா அப்படின்னாக்கா அடிச்சாங்க, 3-4 வாட்டி அடிச்சாங்க. ஆனா சிஎஸ்கே 200 அடிச்ச மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னாக்க சிஎஸ்கேவோட ஓபனர் ருத்ராஜ் கெய்க்வாடு ஒரு மும்பையோட அடிச்சும் போது ஒரு 70 அடிப்பான் ஒன் டவுன்ல வந்து. ஒரு மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாடு ஒரு 100 அடிச்சான். ஓகேவா, அவன் ஃபயர் பண்ணா மட்டும்தான் அந்த 200 வர மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இப்போ ஐபிஎல்லே ஷிஃப்ட் ஆகுதுன்றப்போ சிஎஸ்கேவோட ஃபோக்கஸ் வந்து கோரை ரிட்டைன் பண்ணணும்ன்றதுல இருக்கும். இப்போ அவங்க ரிட்டென்ஷன் 5 பண்ணிருக்கிறது கோர் ரிட்டென்ஷன் தானே. எனக்கு என்ன தோணுதுனாக்க இந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஹேண்டில் பண்றதுக்கு அதுல இருந்து கொஞ்சம் விலகி போவாங்களா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் தோணும். அதான் நானும் அதான் அதே இதுக்கு போவோம், வேற போவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த மேல லிவிங்ஸ்டன்ல மேக்ஸ்வெல் யாரோ ஒருத்தருக்கு ஆல் அவுட்டா போயிட்டு இப்போ சாம் கரன் எப்படியும் ஹை பிரைஸ் தான் போவான். ஸோ வந்து அவனுக்கு போக முடியாட்டி என்னோட ஐடியல் வேற ஆப்ஷன் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர். அதாவது நீங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்தே ஆகணும். எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேர், இவன் ரைட் ஆம் அவன் லெஃப்ட் ஆம் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு நான் வந்து கீழே நான் என்ன சொன்னேன் துஷார் தேஷ்பாண்டே அந்த ஒரு பவுலரு இங்க பாத்திரானா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் எடுத்துட்டு நான் இவன் வந்து இம்பாக்டா ஒரு பேட்ஸ்மேனை கூட உள்ள எடுத்துட்டு வரலாம். எனக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் சொல்றது வாஷிங்டன் சுந்தருக்கும் பொருந்தும் அஸ்வினுக்கும் பொருந்தும். என்னன்னா தே கேன் பவுல் இன் பவர் பிளேஸ் 2, தே கேன் பவுல் இன் மிடில் ஓவர்ஸ் 2. அந்த கமோடிட்டி எனக்கு வேணும்னு தோணுது. சப்போஸ் இப்ப பண்ணிட்டு இருந்த வேலையை நீ இப்ப கேக்குற தீக்ஷனா வந்து மேட்ச் வின்னர் கிடையாது, ஆனா இவங்க மேட்ச் வின்னர் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கடா. தீக்ஷனா உண்மையிலேயே அவர் வேல்யூபிளான, அவன் கேவலமா ஃபீல்டிங் பண்ணுவான், அதை விட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணுறான், நல்ல பவுலர் ஆக்சுவலா. ஸோ தீக்ஷனா மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு 3 கோடி 4 கோடி கிடைக்குதுனாக்க நீ உண்மையிலேயே எடுக்கணும்னு சொல்றேன் நான். ஓகே ஓகே, நீங்க என்னன்னா ஃபீல்டிங்ல ஒரு 5 ரன் கொடுக்குறான், அவனை என்ன பண்ணணும், அப்ப தூக்கி தேர்ட் மேனு, ஷார்ட் ஃபைனலுக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல எங்க கேட்ச் நிறைய வராதோ, எங்கெல்லாம் மிஸ்ஃபீல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியோ அங்க வந்து நிறுத்தி தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபீல்டிங்க்கு சப்ஸ்டியூஷன் போட வேண்டியதுதான், எவ்வளவு பண்றானுங்க போட்டு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க இப்ப சொன்ன ஆப்ஷன்ஸ் யாருமே கிடைக்கலனாலும் ஐ கேன் கோ ஃபார் சம்ஒன் லைக் சுயாஷ் சர்மா. அந்த மாதிரி சர்மாவே ஒரு அன்ப்ரூவன் கமாடிட்டி தான், ஒரு ஐபிஎல் சீசன் தான் போட்டிருக்கான். அதான் நான் என்ன சொல்றேன், அன்ப்ரூவன் தான். அதனால அவனுக்கு ஆக்ஷன்ல பிட் அதிகமா வராதோன்னு நினைச்சு
இப்ப இவங்க எல்லாம் பிட் வந்துச்சுன்னா அவனால பர்ஸ் நினைச்சு இவங்களெல்லாம் எடுக்க முடியலன்னா தே கேன் கோ ஃபார் சம் அன்ப்ரூவன் கமாடிட்டி. அது புதுசா யாராச்சும் இப்ப மும்பை ஃபைன் பண்ண மாதிரி இவங்க ஸ்கவுட் பண்ணி யாராச்சும் புதுசா யாராச்சும் ஃபைன் பண்ணி எடுத்தாலும் அது சரி, கரெக்டா ஃபைனலா வரும். இப்போ அப்படி உங்களோட ட்ரீம் 11 ஒன்னு இருக்கும்ல, அது அப்படியே படி. ட்ரீம் 11 அப்படியே படிக்கிறேன். ருத்து ஓப்பனிங் அட் த டாப் along with கான்வே ஆர் பேர்ஸ்டோ, எனி ஒன் கேன் அக்கப்படி. அடுத்து வந்து 1 டவுன்ல வந்துட்டு மார்க்ரம், 2 டவுன்ல வந்து சிவம் துபே, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் ஜடேஜா, டோனி, அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் அங்கே கடைசியில் வந்து பத்திரனா, துஷார் தேஷ்பாண்டே. இங்கே வந்துட்டு இந்த மீதி இருக்க யாராச்சும், அதாவது இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாராச்சும் வைபவ் ரா எல்லாம், எஸ் தாக்கூர், முகேஷ் குமார். இப்போ பேர்ஸ்டோ வந்து போன ஆக்ஷன்ல பெருசா போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் பேர்ஸ்டோ இப்போ 3 கோடியில் கிடைச்சானா அவனை பேர்ஸ்டோ எப்ப கடைசி அடிச்சானு எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு 100 அடிச்சான் போன சீசன். பஞ்சாபுக்கே அடிக்கலாம் அவன். அவங்க மொஹாலிலயும் ஆடினாங்க இத்தனைக்கும். பஞ்சாப் போனா இப்ப மேக்ஸ்வெல் கூட தான் அடிக்க மாட்டான், அதுக்காகன்ட்டு இல்ல. அது மேபி பஞ்சாப் கர்ஸா கூட இருக்கலாம். பேர்ஸ்டோ பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏன்னா கடைசி அவன் எப்போ அடிச்சானு ஞாபகம் இல்லை. இனிமேல் அடிப்பானுங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபாரின் ஓப்பனர்னு பார்த்தா அக்ரெசிவா இருக்கவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை யங் டேலண்ட்ஸுமே நிறைய இருக்காங்க. அவங்கள வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு பேர்ஸ்டோ வந்து ஒரு உடன்பாடு இல்லை. எனக்குமே பர்சனலா கேட்டா பேர்ஸ்டோ பெரிய நம்பிக்கை இல்ல. பேர்ஸ்டோ தான் என் ஓப்பனர்னு சொல்லுவேனா அப்படின்ட்டு ஒரு क्वेश्चन இருக்கு. பேர்ஸ்டோ நான் பேக்கப்பா கூட வைக்க மாட்டேன் என் டீம்ல. அவ்வளவு அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லதான். உங்க 11 சொல்லுங்க, உங்க 11 சொல்லுங்க, முடிவுக்கு வந்துடலாம். சரி, ஓகே. என் 11 ஓகே இதேதான். ஸோ இப்போ என் ஒப்பீனியன் படி பார்த்தப்போ லாஸ்ட் இயர் ஐபிஎல்லாம் பார்த்தப்போ ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு 220 எந்த கண்டிஷன்லயும் ஸ்பின் கண்டிஷன்ஸ் விட்டுருவோம். இந்த சிஎஸ்கே கொடுக்குற ட்ராக், லக்னோ ட்ராக்லாம் விட்டுருவோம். எல்லாருமே மெஜாரிட்டியா பேட்டிங் ட்ராக் தான் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து பவர் தேவைப்பட்டுச்சு. போன சீசன் பயங்கரமா லேக் ஆனோம் அப்படின்றது. பவர் பிளேல இன்டென்ட்ன்றது ரோஹித் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பவர் பிளேல அந்த இனிஷியல் அக்ரெஷன்ன்றது இல்லாம போயிருச்சோ அப்படின்றது ஒன்று தோணுச்சு. மிடில் ஆர்டர்லயுமே அதை பேக்கப் பண்றது கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. தூபே ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல அடிச்சான். டேரல் மிச்சல பயங்கரமா பேக் பண்ணாங்க. பட் அவன் டீமே கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்த மாதிரி தெரியல. மோயின் அலிட்டையும் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தப்போ நான் என்ன யோசிச்சேனாக்கா, பவுலிங்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே 8 வரைக்கும் கண்டிப்பா பேட்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட சாய்ஸா இருந்தது. அகைன் இது வந்து ஒரு பிளேயர் தான் கிடையாது. எனக்கு வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் வேணும்னா ஒரு காம்ப்ளிமெண்டிங்கா அது மாறலாம இருக்கும். இனிஷியலா நான் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேன். அகைன் ரொம்ப ஹை பிரைஸ் பாயிண்ட் போயிடுவான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னால அந்த மிடில் ஆர்டர்ல இன்னும் கொஞ்சம் பவர் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்ட்டு தெரியாம இருந்தது. வெங்கடேஷ் ஐயருக்கு ஆல் அவுட்டா போனேன்னாக்க அதே நேரத்துல பவுலிங்கும் நிறைய ஷார்ட் அவுட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதனால நான் எப்படி வச்சிருக்கேன்னாக்க ஒரு ரெண்டு சாய்ஸ் வச்சிருக்கேன் ஓப்பனிங்ல. எனக்கு வந்து அகைன் இதுல ஒரு சாய்ஸ் வந்து 3 சாய்ஸ் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து பயங்கரமான கேம்பிள். ஆக்சுவல் சாய்ஸ் வந்துட்டு ருத்ராஜ் கூட கான்வே தான். கான்வேக்கு ஒரு 7 to 8 crores வரைக்கும்னாலும் போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுனேன். கான்வே கிடைக்கல. எனக்கு ரச்சின் ரவீந்திராட்ட அந்த கிளாஸை பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகேவா? அவங்க லாஸ்ட் பெங்களூர் மேட்ச் ஒரு ப்ரெஷர் மேட்ச்ன்றப்போ பெர்ஃபார்ம் பண்ணான் அந்த இடத்துல. அவன் ரன் அவுட் அன்பார்ச்சுனேட்டா ஆயிட்டான். பட் நல்ல ஒரு டேலண்ட். ஸோ அவனை நர்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இது தவிர்த்து எனக்கு ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு ஃபில் சால்ட் மாதிரி பிளேயர் எல்லாமே அதிகமா போவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அகைன் ஸ்பின்னை எப்படி அடிப்பான் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. மேபி அவன் அடிக்கவும் செய்யலாம். பட் அவனோட பிரைம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பேட்டிங் ட்ராக்ல தான் ஆப்வியஸா வந்திருக்கு. ஸோ நான் ஒரு கேம்பிள் ஆப்ஷனா ஒரு பேக்கப்பா இந்த பிளேயர் யாருமே போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுன பிளேயர் வந்து பிருத்வி ஷா. ஓகேவா? நான் அவனை நம்பி என் மெயின் 11ல நான் எடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னாக்கா பவர் பிளேல இன்டென்ட் காட்டணும், அக்ரெசிவா இருக்கணும், ரன் ரேட்டை டிராப் ஆக விடக்கூடாது. என் பேக்கப் ஆப்ஷனா நான் பிருத்வி ஷாவை வச்சிருப்பேன். பெஞ்சில் தான் வச்சிருப்பேன். அவனை நான் எடுத்தோடனே 11ல ஆட வைக்க மாட்டேன். செகண்ட் வந்துட்டு நான் 1 டவுன்ல வந்துட்டு திரிபாதி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அகைன் ஒரு பிளேயர் எனக்கு அந்த பவர் வந்துட்டு இருக்கணும், இன்டென்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடாது, அக்ரெசிவா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால திரிபாதியை வந்து நான் 1 டவுன் பிளேயரா வச்சிருக்கேன். திரிபாதிக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இந்த இடத்துலயும் வச்சிருக்கேன். ரேட் அதிகமா போச்சு. நான் அகைன் இதெல்லாமே காம்பினேஷன்ஸ். நான் கான்வேக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தா நான் இந்த இடத்துல ஒரு லோவர் வேல்யூ பிளேயருக்கு போகணும். இந்த பிளேயரை வந்துட்டு எல்லாரும் எவ்வளவு ஒத்துப்பீங்கன்னு தெரியல.
ஆனா நான் வந்து இவன் நல்லா வருவான்ட்டு ஒரு நம்பிக்கையில தான் வச்சிருக்கேன். என்னன்னாக்கா சர்ஃப்ராஸ் கான் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து நான் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கேன் அந்த இடத்துல. அகைன் மேபி பேக்கப்பா கூட இருக்கலாம். ஏன்னாக்கா அவன் ஆர்சிபி 2016 ஆர்சிபி மேட்ச். இல்ல அவன்கிட்ட அந்த வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூப் ஷாட் ஆட முடியும், ஒரு இன்டென்ட் காட்டுவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அகைன் இவன் ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ருத்ராஜ், டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, தூபே வந்துட்டு நம்பர் 4 வச்சிருப்பேன். ஜடேஜா, தோனி வந்துட்டு 6, 7 இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் 5ன்னு பாக்குறப்போ ஓகே, ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனா மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் அப்படின்றது கரெக்ட். அவங்க வந்து பெட்டர் சாய்ஸஸ், ஸ்பின் போடுவாங்க, அடிப்பாங்க அப்படின்றது இருந்தாலுமே ஒரு 2 சாய்ஸ் நிறைய. என்னால கிளென் பிலிப்ஸ ஒரு 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 ட்ரஸ்ட்வர்த்தி ஃபினிஷரா நம்ப முடியல இன்னும். கிளென் பிலிப்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேயர் தான். பட் அவனால ஒரு ஒரு பேட்டிங் ஃபினிஷரா கண்டிப்பா இவனை ட்ரஸ்ட் பண்ணலாம், இவன் முடிச்சு கொடுப்பான்ட்டு என்னால நம்ப முடியல. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு பவர் ஹிட்டிங் ஃபினிஷர், பேஸ் ஸ்பின் அடிக்கிற மாதிரி தேவைப்படுச்சுன்றதுனால என்னோட பிரைம் ஆப்ஷன் வந்து டேவிட் மில்லர் அந்த இடத்துல. ஸோ டேவிட் மில்லரை வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து டேவிட் மில்லர் வந்து ஒரு 10 crores வரைக்கும் நான் இப்ப எப்படி பார்ப்பேன்னா 55 crores வச்சிருக்காங்க சிஎஸ்கே. இந்த 55 crores ஒரு 4 பிளேயருக்கு 10 crores போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மீதி 15 crores வச்சு தான் அவங்க பேக்கப் இந்தியன் பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்குவாடை நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு 5 பிளேயர் வந்துட்டு யங் டேலண்ட்ஸ் எடுப்பாங்க. அவங்களை சேர்த்தே 1 கோடி தான் ஆகும். மீதி 20 பிளேயர் இருக்காங்க. எப்பவுமே டீம்ஸ் பார்த்தோம்னாக்கா அவங்களோட 10 to 11க்கு ரொம்ப ஹெவியா செலவு பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் பேக்கப்ஸ், இந்தியன் பேக்கப்ஸ்க்குலாம் ரொம்ப மினிமலா சேர்த்து போட்டே பார்த்தா ஒரு 10ல இருந்து 12 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த சிஎஸ்கேக்கு ஒரு 5 பிளேயர் ஆல்ரெடி இருக்கு. இன்னொரு ஒரு 6 பிளேயர் எடுக்கணும். அது 2ல இருந்து 3 பிளேயர் மேபி 3 to 4 crores 5 crores கூட எடுத்தாலுமே மீதி 4 பிளேயருக்கு 40 கோடி ரூபாய் 45 கோடி ரூபாய் போவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. 40 கோடி ரூபாய் மேபி போகலாம். இப்ப நான் சொன்ன ஆப்ஷன் யாருமே ராகுல் திரிபாத்தியும் ரொம்ப ரேட்டு போக மாட்டான். 10க்கு மேல தான் போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா ரேட் போவான். 6 to 7 crores போக வாய்ப்பு இருக்கு. டெவன் கான்வேக்கும் ஒரு 7 to 8 crores போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல அவனை ஒரு பிளேயரா எத்தனை டீம் பார்ப்பாங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி குட். பார்ப்பாங்களா 11 கோடி 12 கோடின்னு போவாங்களான்னு எனக்கு தெரியல. மில்லரையுமே 10க்கு மேல போவாங்களான்னு எனக்கு தெரியல. போனா என்ன ஆப்ஷன் வைக்கிறதுன்னு பார்க்கணும். பட் டேவிட் மில்லர் அப் அண்டில் 10 crores நான் போவேன் கண்டிப்பா. இப்ப எனக்கு பாக்குறப்ப எப்படி தோணுச்சுனாக்க என்னால ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவன் கான்வே வச்சா டாப் ஆர்டர்ல ஒரு 500 ரன் 500 ரன் 2 பேர்ட்டையும் சாலிடா வந்துடும். கண்டிப்பா 1000 ரன் கிடைக்கும் அவங்கள்ட்ட இருந்து. ராகுல் திரிபாதி கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா சர்ஃபாஸ்க்கான ஒரு கேம்பிள் அந்த ஒரு இடத்துல மட்டும் எடுப்பேன். அதுக்கடுத்து எனக்கு பவர் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. சிவம் தூபே ஒரு ஹிட்டர் இருக்கான், டேவிட் மில்லர் ஒரு ஹிட்டர் இருக்கான், ஜடேஜா ஒரு பினிஷர் இருக்கான், தோனி ஒரு பினிஷர் இருக்கான். தோனி வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கா போட்டு அந்த அடி அடிக்கிறான் இன்னைக்கு. ஓகே, அப்ப ஸ்பின்னை டேக் ஆன் பண்றதுக்கு திரிபாதி கிடைச்சா ட்ரீம். ஸ்பின் அடிக்கிறதுக்கு திரிபாத்தியும் இருக்கான், தூபேவும் இருக்கான், ரைட்டும் இருக்கான், லெஃப்டும் இருக்கான். ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஸ்பின்னர் 2 பேரையும் ஆட விட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுறதுக்கு. ஸோ இப்படி வந்துட்டு நான் வந்துட்டு செட் பண்ணேன். நம்பர் 8ல வந்துட்டு இவன் வந்து கொஞ்சம் டிபேட்டபிள். ரேட் அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம், தெரியல. இது வரைக்கும் நான் எடுத்த டீம்ல ஒரு 2 பிளேயர் தான் ஓவர்சீஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? எனக்கு நம்பர் 8ல வந்து பேட்டிங் வந்து கண்டிப்பா தேவைப்படுச்சு. பவர் ஹிட்டிங்கே கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால நான் எந்த பிளேயருக்கு போயிருக்கேனாக்க பவர் பிளேயர் ரன் பவுலிங்ல கொடுத்தாலுமே விக்கெட் எடுக்கிறான். மார்க்கோ யான்சனை வந்துட்டு ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஏன்னா பவர் ஹிட்டர். இப்ப அவன் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயே காட்டினா அவனால மேட்ச் திருப்ப முடியும் பேட்டை வச்சு. பவுலிங்ல நான் அவனை டெத் பவுலரா நம்ப மாட்டேன். ஆனா மார்க்கோ யான்சன் வந்துட்டு பவர் பிளேல கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுப்பான். ரன் கொடுப்பான் பயங்கரமா, ஆனா விக்கெட் எடுத்து கொடுப்பான். சிஎஸ்கேக்கு லாஸ்ட் இயர் அதுவும் ஒரு ப்ராப்ளமா எனக்கு தோணுச்சு. பவர் பிளேல விக்கெட்ஸ் கொஞ்சம் துஷார் தேஷ்பாண்டே மட்டும்தான் எடுப்பானோ எடுக்க மாட்டானோன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ என்னோட 3வது ஓவர்சீஸ் பிளேயரா நான் மார்க்கோ யான்சனுக்கு ரொம்ப பிரைஸ் போக மாட்டான். ஒரு 5 crores to 6 crores எடுக்க முடியுமோ அப்படின்ட்டு தோணுது மார்க்கோ யான்சனை. அதே நேரத்துல பவர் ஹிட்டிங்கும் கொடுக்குறான், பவர் பிளேல விக்கெட்டும் எடுக்கிறான்றதுனால நான் மார்க்கோ யான்சனை என் நம்பர் 8 வச்சிருக்கேன். ஓகேவா? நம்பர் 9 வந்துட்டு அகைன் இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். அஸ்வின் கிடைக்கிறது கஷ்டம். எவ்வளவு பிரைஸ் போறான்றது ஆக்ஷன் டைனமிக்ஸ் பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. அஸ்வின் கிடைக்கலன்னா நம்பர் 9 ஐ வில் அகைன் கோ வித் தீக்ஷனா. தீக்ஷனாக்கு வந்து 5 crores மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் இந்த எல்லா பிச்சஸ்லயுமே பேட்டிங் ட்ராக்ல டிஃபென்சிவ் பவுலர்ஸ் கண்டிப்பா வேணும். மார்க்கோ யான்சனை வச்சு பவர் பிளே இல்லைன்னா விக்கெட் எடுத்துட்டேன்னாக்க எனக்கு வந்து நான் பவர் பிளேல 6th ஓவர் போடுறதுக்கு தீக்ஷனா மாதிரி ஒரு பவுலர் இருப்பான். கரெக்டா? ஸோ அதனால வந்து நான் தீக்ஷனாக்கு திரும்பி போவேன். அஸ்வின் இஸ் த ட்ரீம் ஆப்ஷன். டிஃபென்சிவ் அகைன் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். அஸ்வின் கிடைச்சா எனக்கு இன்னும் காம்பினேஷன் ஓப்பன் அவுட் ஆகும். நான் ஓவர்சீஸ்ல இன்னும் கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு போகலாம். ஒரு ஆர்ச்சரா இருக்கலாம், ஒரு ஹேசல்வுட்டா இருக்கலாம், நீ சொன்ன மாதிரி இப்போ ட்ரை பண்ணலாம். பட் ஒருவேளை அஸ்வின் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுனாக்கா இல்லை அகைன் கோ வித் தீக்ஷனா. எனக்கு அதுல
டவுட்டே இல்லை. ஃபீல்டிங்ல ரன் கொடுத்தாலும் பவுலிங் நல்லா டைட்டா போட்டுருவான். என்னோட நம்பர் 10 வந்துட்டு இங்க அகைன் கொஞ்சம் பெருசா போவோம். ஒரு இந்தியன் பேசர் பத்திரானா நம்பர் 11 ஆல்ரெடி இருக்கான். இந்தியன் பேசர் கொஞ்சம் ஹெவியா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். குவாலிட்டியா டெத்ல போடணும். டெத் பவுலிங் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் டீம்ல பார்த்தப்போ பவர் பிளே பவுலிங் ஒரு வகையா மார்க் ஆன்சன் வச்சு ஷார்ட் பண்ணிட்டோம். தீக்ஷனா ஒரு 2 போடுவான். ஸோ அப்ப நான் என்ன யோசிச்சேன்னாக்கா நட்ராஜன் ஒரு புவனேஷ்குமார், துஷார் தேஷ்பாண்டே ஆர்டிஎம் பண்ண முடிஞ்சா அதுவும் ஓகே தான். நான் நட்ராஜன் அண்ட் பத்திரானா மேல ஹெவியா போவேன். பட் இதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்ன இருக்குன்னாக்கா 2 பேரும் இன்ஜுரி ப்ரோன். நட்ராஜனும் சரி, பத்திரானாவும் சரி. ஸோ அந்த ரிஸ்க்கை நான் எடுப்பேனான்னு பார்க்குறப்போ கொஞ்சம் யோசிக்கணும். அந்த இடத்துல அவங்க ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மேபி அந்த இடத்துல அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா நான் நட்ராஜன் பதிலாக எனக்கு துஷார் தேஷ்பாண்டே ஓகேன்னு சொல்றேன். ஏன்னா அவன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணான் லாஸ்ட் சீசன். துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா, மார்க்கோ யான்சன் அப்படின்ற பேஸ் அட்டாக் மேபி ஆன் பேப்பர் வீக்கா இருக்கலாம். பட் எக்ஸிகியூஷன் வைஸ் டீசெண்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்கேஸ் துஷார் தேஷ்பாண்டே இல்லாம எனக்கு இன்னொரு ட்ரஸ்ட்வர்த்தி ஆப்ஷன் தான் வேணும்னா புவனேஸ்வர் குமார் ஆப்வியஸா. இந்தியன் பேசர் அந்த இடத்துல. இந்த இடத்துல நான் இன்னொரு ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கேன். என்னோட இது பெஞ்ச்ல பார்க்குறப்போ நான் வந்துட்டு எப்படி வச்சிருக்கேன்னாக்க நான் வந்துட்டு இந்தியன் பேசர்ஸ் வந்துட்டு 12th பிளேயர்னு கிடையாது, நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒருவேளை நிறைய ரன் அடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு பவுலரே எடுத்துட்டு வரலாம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த பவுலர் ரொம்ப பிடிக்கும். ரசிக் சலாம் ஆக்சுவலாக நல்லா டெத்ல போட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அண்ட் அகைன் எவ்வளோ டீம்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ரசிக் சலாம பந்த் ஹெவியாக யூஸ் பண்ணான். கலீல் அகமதை கூட நம்பல அவன் நிறைய டெத்தில். ரசிக் சலாம தான் நம்பினான். ஸோ டெல்லிக்கு மேபி ரசிக் சலாம தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாப் மேபி ஆல் அவுட் போகலாம் அவனுக்கு. பட் இன்கேஸ் அந்த 2 டீமும் ஒரு 3-4 கோடியில் எடுத்தாங்கன்னா அப் அண்டில் 5 crores நான் அவனை ட்ரஸ்ட் பண்ணி போவேன். ரசிக் சலாம ஐ வாண்ட் டு பேக்ன்ற மாதிரி நர்ச்சர் பண்ணி இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் ஆப்ஷன். இன்னும் கொஞ்சம் பேஸ் தேவைப்படுது. இந்த 3 பிளேயர் இல்லாமல் ஐ வாண்ட் அ 4th பேசர் இந்த பேட்டிங் ட்ராக்ஸ்லன்ற மாதிரி இருந்ததுன்னா அவனை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். மார்க்கோ யான்சனுக்கு ஒரு பேக்கப்பா ஸ்குவாட்ல வந்து ஒமர் ஜாயை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அகைன் ஏன்னா பவர் பிளேல வந்து ஸ்விங்கு 2 சைடும் பவர் பிளேல குஜராத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணி கொடுக்குறான். மார்க்கோ யான்சன் மாதிரி அடிக்க முடியும். மேபி யான்சன் அளவுக்கு பிக் ஹிட்டர் இல்லை, பட் ஹிட்டர் இன்டென்ட் காட்டுவான் நிறையா. ராய்டு மாதிரி அடிப்பான், வந்து ட்ரை பண்ணுவான். அவனும் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தேன். ஸோ சமீர் ரிஸ்வி ஒரு யங் ஆப்ஷனா வச்சிருந்தேன். அதே மாதிரி பெஞ்சில் திரும்பி பேக் பண்ணும். ஒரு சீசன் பண்ணி யூஸ் இல்லை இல்லையா, அவனும் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தேன். ஸோ என்னோட 11 எடுத்துக்கிறப்போ இப்படிதான் என் ட்ரீம் 11 இப்படிதான் இருக்கும். ருத்துராஜ், கான்வே, திரிபாதி, தூபே, மில்லர், ஜடேஜா, தோனி, மார்க்கோ யான்சன், தீக்ஷனா, நட்ராஜன் அண்ட் பத்திரானா. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. 12th பிளேயர் வந்து டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ வந்து நம்ம 3 பேரும் அவங்கவுங்க பிளேயிங் 11ன்ற மாதிரி இவங்கெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு. ஆனா சிஎஸ்கே வந்து இவனுக்கு தான் போவாங்க, அது ஆனா போகக்கூடாது, ஆனா இவனுக்கு தான் போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுதா? மேபி எனக்கு வந்து இந்த ராஜ்வர்தன் ஹங்கர் கேட்கிற அப்படின்றவன ஒரு 2-3 வருஷமா வச்சிருந்தாங்க, சும்மாவே வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு மேட்சோ 2 மேட்சோ விளையாட வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் திரும்ப எடுத்து ஏதோ பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா 4 கோடிக்கு கீழேனாக்கா நான் தீபக் சஹர் எடுப்பேன். ஏன்னா அவன் ஆக்சுவலா 4 கோடிக்கு கீழே கட்டாயமா அவன் வரமாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு புவரான இன்ஜுரி ரெக்கார்ட் இருக்கிற பிளேயரை நம்புவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. மேபி அந்த இன்ஜுரின்ற கன்சர்ன்னாலே என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் முதல்லலாம் தீபக் சஹர் வந்தா அப்படியே சந்தோஷமா இருக்கும். பவர் பிளேயர் 2 விக்கெட் இருக்குடா, 4 ஓவர் போட்டுருவா, 2 விக்கெட் இருக்குடா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். போனதுல இருந்து யாரா இவன் ஏன்டா பவுலிங் போட வரா, வேற யாரா கூட்டிட்டு வரா அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன். சர்துல் தாக்கூர் சர்துல் தாக்கூரையும் எப்படியும் கேகேஆர் எடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள திரும்ப பைபேக் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தீபக் சஹர் அண்ட் சர்துல் தாக்கூர் இன் சிஎஸ்கே. சர்துல் தாக்கூர் எனக்குமே நம்பிக்கை இல்லை. பட் தீபக் சஹர் வந்துட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. எல்லா பிளேயருமே ஒரு பாயிண்ட்ல கம்பேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அவன் ஆட்டிடியூட்ல இஷ்யூ பிருத்வி ஷா மாதிரி உட்காந்து கிளப்ல சுத்திட்டு கிடந்தானாக்க நம்ம கொஸ்டின் பண்ணலாம். ஆனா அவன் இன்ஜுரின்றது என்னைக்கு வேணா கம்பேக் பண்ணலாம். ஏன்னா புவனேஸ்வர் குமாரே ஒரு பயங்கர இன்ஜுரி போன் பிளேயரா தான் இருந்தான் ஒரு காலத்துல. இப்போ அவன் டர்ன் அவுட் பண்றான் இல்லையா. ஆண்ட்ரே ரசல் மற்ற எல்லா லீக்லயும் இன்ஜுரி ஆகிறான். ஆனா கேகேஆருக்கு வந்து விளையாடிடுறான் கரெக்டா. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். தீபக் சஹர் கிடைச்சானாக்கா உனக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் கரெக்டா. ஒரு சீப்பர் பிரைஸ்ல உனக்கு ஒரு குவாலிட்டியான இந்தியன் பேசர் பேக்கப்பா இருப்பான்ல. ஆர் 11ல கூட ஆடலாமே. உனக்கு இன்ஜுரி மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன சீசன் நம்ம ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். எப்பன்னா பிஸும் இல்ல, பத்திரனாவும் இல்ல ஒரு பாயிண்ட்ல.
ஞாபகம் இருக்கு. நான் வந்து என்னன்னா இப்போ போன டைம் பத்திரனா வந்து இன்ஜுரின்றனால கடைசி 2-3 மேட்ச் விளையாடாதனால அந்த அப்படியே சிஎஸ்கேவோட வீக்னஸ் அப்படியே வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஆல் அவுட்டா ஒரு பவுலரு, இன்ஜுரி ப்ரோன் இல்லாத ஒரு பவுலரு கட்டாயமா போவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் மேபி அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் போனா போகலாம்.